ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு கடினமான நேரத்திலும் மிகவும் கஷ்டமாக இருக்கின்றதே என்று நினைத்து முன்வைத்த காலை பின்வைத்து விடாதே. நீ செய்யக்கூடிய முயற்சியிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காதே என்றெல்லாமே. தொடர்ந்து போராடினால் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. அதை பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அதற்கான பலனையும் இப்போது நான் கொடுக்க முடிவெடுத்து விட்டேன். இத்தனை நாட்களாக என்னையே நம்பி வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேலும் துன்பங்களையோ துயரங்களையோ தொடர விடமாட்டேன் என்றெல்லாமே. உன்னுடைய நிம்மதியில்லாத வாழ்க்கையை இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக உன்னுடைய அப்பா நான் காப்பாற்றப் போகின்றேன். உனக்கான வாழ்க்கையில் நீ இதுவரை அடைந்திராத அளவிற்கு பெருமகிழ்ச்சியை அடையும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கப் போகின்றேன். உன்னுடைய அன்பிற்கும் பக்திக்கும் நான் கட்டுப்பட்டு உன் வசம் மாறிவிட்டேன் என்றெல்லமே. இனி எக்காரணம் கொண்டும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நீ கவலைப்படாமல் இரு. முக்காலமும் உனக்கு துணையாக நான் இருக்கப் போகின்றேன். தீய பழக்கங்கள் உன்னுடைய மூளையை மழுங்கடித்துவிடும். நாளடைவில் அதன் காரணமாகவே நீ துன்பத்திலும் துயரத்திலும் மாட்டிக்கொண்டு தவிப்பாய் என்றெல்லாமே. முடிந்தவரை உன்னுடைய பலவீனமான பக்கத்தை யாரும் படித்து விடாமல் பார்த்துக்கொள். பலவீனத்தை உனக்குள் இருந்து அகற்றி தூக்கி போட்டுவிடு என்றெல்லாமே. உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு வார்த்தையில் பதில் சொல்ல வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை உயர்வாக நான் மாற்றி அமைத்த பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது பாருங்கள் என்று அவர்கள் கண்முன்னாலேயே அவர்கள் செய்த செயலுக்கு பதிலடியாக நீ காட்டலாம். உன்னுடைய தலை நிமிர நிமிர உன்னை அவமானப்படுத்தியவர்கள் தலை குனிந்துதான் போகப் போகிறார்கள். நீ எதற்குமே வருந்தாதே என்றெல்லாமே. புரியாதவர்களிடம் திரும்ப திரும்ப சொல்லலாம். ஆனால் ஒரு சிலர் வேண்டுமென்றே என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் நடித்து கொண்டல்லவா இருக்கிறார்கள். அவர்களுக்கு புரிய வைப்பதை காட்டிலும் நேரத்தை வீணாக்காமல் அவர்களை விட்டு விலகி செல்வதுதான் சரியானதாக இருக்கும். நீ விரும்பிய விஷயங்கள் பல விஷயங்கள் உனக்கு கிடைக்காமல் காலதாமதம் ஆகின்றது என்று தானே வருத்தப்படுகின்றாய். உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு நல்லது செய்யத்தானே பார்க்கின்றேன். நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க விடாமல் கெட்டதை மட்டும் நடக்க வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்றெல்லாமே. உனக்கான விஷயங்கள் எதற்காக கால தாமதம் ஆகின்றது என்றால் நீ விரும்பியதை உடனே உனக்கு கொடுத்து விட்டால் அதன் அருமை உனக்கு தெரியாமல் அதை ரசிக்க மறந்து வெறுக்க தொடங்கி விடுவாய் என்றெல்லாமே. அதற்காகத்தான் எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சில விஷயங்களை தாமதப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மனதில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் நீ படும் கஷ்டங்களையும் எல்லோரிடமும் வெளிப்படுத்தி விடாமல் என்னிடம் மட்டும் சொல்லிக் கொண்டிரு. விரைவில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன் என்றெல்லாமே. மற்றவர்கள் செய்யும் போது தவறு என்று சொல்லும் மனிதர்கள் தான் செய்யும் போது அது சரி என்று சொல்வது மனிதர்களின் இயல்புதான். அப்படித்தானே உன்னையும் பல விஷயங்களில் குறை சொல்லி குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். வருந்தாதே. மேதைகள் செல்லும் பாதையானது மிகவும் மென்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட மேதைகளும் நன்றாக கற்று தேர்ந்தவர்களும் உயர்வான வாழ்க்கையை நேர்மையாக வாழும் வாழ்க்கையை பின்தொடர்ந்து போ. உன்னுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக மாறும் என்றெல்லாமே. உனக்கு நடக்க இருப்பதும் கிடைக்க இருப்பதும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு சரியாகவே உனக்கு நடக்கும். நீ யாரையும் நேசிக்காவிட்டாலும் பரவாயில்லை. எக்காரணம் கொண்டும் யாரையும் வெறுக்காதே. ஏனென்றால் நீ நேசிக்கும் உறவை விட வெறுக்கும் உறவுக்குத்தான் உன்மேல் அன்பு அதிகமாக இருக்கும். உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் எப்பொழுது மகிழ்ச்சியை மட்டும் கொடுத்து கொண்டே இருக்காது. சில விஷயங்கள் உனக்கு துன்பத்தை தருவது போல இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு. அதையும் உனக்கு இன்பத்தை தருவது போல நான் மாற்றி காட்டுவேன் என்றெல்லாமே. சிந்தனையை உன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் நீ வைத்துக் கொண்டிருந்தால் நடக்கப் போகும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கும்படி நிச்சயமாக நான் பார்த்து கொள்ள முடியும். எக்காரணம் கொண்டும் ஆணவத்திற்கு இடம் கொடுக்காதே என்றெல்லாமே. அது அழிவை கொடுத்துவிடும். உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருந்தால் நிச்சயம் நான் உனக்கு நல்லதை தான் செய்வேன். எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்ய தொடங்கும் போதே சிவிடாய் மாறிவிட வேண்டும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஒருவர் புதிதாக செய்கிறார்கள் என்றால் பல உற்சாகமான சொற்களை விட
கேலி சொற்களும் எதிர்க்கும் சொற்களும் தான் அதிகமாக இருக்கும். எதிர்ப்புகளை தாண்டி வந்தால்தானே உன்னால் ஜெயிக்க முடியும். எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இரு. உன்னுடைய மனசாட்சியின் சொல்படி நீ நேர்மையாக நடக்க பழகு. இல்லையென்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ இழந்து விடுவாய் என்றெல்லாமே. பிறரிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், எதை செய்கிறார்கள், எதை செய்தால் அவர்கள் வாழ்க்கை தவறாக மாறுகின்றது என எல்லா பாடங்களையும் பார்த்து கொண்டே கற்றுக்கொள்ளும் பழகு. பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசானது சில சமயங்களில் வலியாகவும் வேதனையாகவும் ஏமாற்றமாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். உன்னால் செய்ய முடியாத இந்த ஒரு காரியத்தையும் உன்னுடைய கரங்களில் நான் செய்ய சொல்லி கொடுக்க மாட்டேன் என்றெல்லாமே. நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை வாழப்பார். விரைவில் உனக்கான வாழ்க்கை உயர்ந்த நிலையாக மாறும். ஒரு மரங்களில் வந்த பூக்களின் மனங்களில் எந்த பேதமும் இருக்காதுதானே. ஆனால் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த குழந்தைகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணநலத்தோடு தானே இருக்கிறீர்கள். காரணம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யோசனைகளோடும் ஒவ்வொரு எண்ணத்தோடும் ஒவ்வொரு ஆசையோடும் இருக்கிறீர்கள். அதனால் தான் உங்களில் எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது புரிகின்றதா? உங்களது வாழ்க்கை சிறப்பானதாக அமைய வேண்டும் என்றால் என்ன மாற்ற வேண்டும் என்று. எண்ணம் சரியானதாக இருந்தால் நடக்கும் விஷயங்களும் சரியாகவே இருக்கும். தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது என்பதை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய தவறுகளையும் திருத்த முயற்சி செய். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்லவர்கள் ஒருபோதும் நடிக்க மாட்டார்கள். அவர்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் வாழ்வார்கள். என் பிள்ளையான நீயும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நினைப்பது எல்லாமே உடனே நடந்து விடாது என்றெல்லாமே. ஆனால் நீ நினைக்காமலும் எதுவும் நடக்காது. நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிரு. நீ ஆசைப்பட்டதை உன்னுடைய எண்ணம் போலவே நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய கனவு வாழ்க்கையை நிஜமாக்கி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நிச்சயம் உயர்ந்த நிலையை அடையத்தான் போகின்றாய். விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை அடையும்படி உனக்கான விஷயத்தை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். என்னுடைய கரங்களும் மனமும் எப்போதும் உன்னைத்தான் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது. கஷ்டங்கள் உன்னை நெருங்காதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்றெல்லாமே. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு நல்லது இல்லாதது போல் தோன்றினாலும் அது முடிவில் நல்லதாகத்தான் முடியப் போகின்றது. நல்லவை முதலில் நரகமாகத்தான் தோன்றும். ஆனால் கொஞ்ச காலங்களை கடந்து வந்தால் அதுவே உனக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்கும். என்னை வழிபட வழிபட உனக்கான அர்ச்சகங்கள் உன்னிடம் வந்து அதற்கான நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும்படி எப்போதும் நான் உன்னை ஆசீர்வதித்து அருள் பாலித்துக் கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகி என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ நல்ல வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து எல்லாமே உனக்கு நன்மையாக முடியும்படி நான் செய்ய போகின்றேன். உன்னுடைய குறைகளை எல்லாம் என்னிடம் சொல். அத்தனையையும் களைத்து உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு.